எர்ணாவூர் நாராயணன் காலத்தில் தொடங்கிய இந்த ரவுடிசம் இன்றைக்கு சென்னையை ஆட்டிவித்து கூத்து பார்க்கிறது என்றால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை மணல் கொள்ளை மாபியா கும்பலுக்கும் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கிறோம். அதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. இவர்கள் இருவருக்குள்ளும் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த துறை என்கிற துரைசாமியை அவசர கதியில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய தேவை என்ன? ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திருவேங்கடம் கொல்லப்படுகிறார். இந்த இருவரையும் கொலை செய்வதற்கான தேவை என்ன எழுந்திருக்கிறது? ஒரு கொலையாளியாக இருந்த அருணை ஏன் என்கவுண்டர் செய்யப்படவில்லை? இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மலர்கொடிக்கும் என்ன தொடர்பு இருக்கு? அஞ்சலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இருந்த பகை என்ன? அஞ்சலைக்கு ஏற்கனவே 3 முறை திருமணம் நடந்தேறி இருக்கிறது. 3 கணவன்கள், 6 காதலர்கள். அதில் இறுதி காதலர் தான் ஆற்காடு சுரேஷ். சம்பவம் செந்தில் என்கிற ஒரு நபரை கொண்டு வருகிறார். இன்னைக்கு மிண்டு ரமேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஹரிஹரன் யார்? தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பொறுப்பாளர். இதை அரசியல் கொலை என்பதா, அல்லது ரவுடிச கொலை என்று சொல்லுவதா, அல்லது மாமூல் கொலை என்று சொல்லுவதா? இந்த காவல்துறை ஒரு நேர்மையான வார்த்தையை இதுவரை பிரயோகிக்காதனுடைய மர்மம் என்ன? இதின் மையப்புள்ளி யார்? இந்த மையப்புள்ளியை ஏன் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? ஒருவேளை இந்த அழைப்பை எடுத்திருந்தால் அண்ணன் எப்படியாவது தப்பித்திருப்பாரோ என்று இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது. வணக்கம் சார். வணக்கம். பிஎஸ்பி கட்சியினோட மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஒரு பூகம்பத்தை கிளப்பிட்டே போயிட்டுருக்கு சார். அந்த முதற்கட்ட பார்வையாக என்ன இப்போ நடந்துட்டுருக்கு, அடுத்து என்ன நகர்வு நடக்க போகுதுன்னு அதை பற்றி ஒரு வார்த்தை. சொல்ல முடியாத துயரங்களும் வலிகளும் ஆட்கொண்டிருக்கிற நேரத்தில் திருவேற்காடை நான் வந்தடைகிற போது அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய நினைவுகள் தான் நெஞ்சை உலுக்கியது. தன்னுடைய மகள் சாவித்திரி பாய் பூலையினுடைய முதலாவது பிறந்தநாள் விழாவை இதே திருவேற்காட்டில் ஒரு மிகப்பெரிய அளவிலே அவர் நடத்தி காட்டிய போது அவரை நான் அதுதான் இறுதியாக சந்தித்தது, இதுதான் கடைசி நீ என்னை சந்திப்பது என்று அன்றே என்னை மேடையில் வைத்தே சுமார் ஒரு 10 நிமிடங்களுக்கு மேல் பேசி அனுப்பி வைத்தார். ஜூன் மாதம் 28ஆம் தேதி காலை 11:45 மணி அளவில் கள்ளக்குறிச்சி சாராய கொலை வழக்கில் மரணமுற்ற மாமனிதர்களுடைய பதிவுகளை கேட்டறிந்து கொண்டு உரையாடினார். 4ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 11 மணி அளவில் அண்ணனிடத்திலே தொடர்பு கொண்டேன். அவருடைய அழைப்பு எடுக்கப்படவில்லை. 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலையில் அதே 10:45 மணிக்கு அழைப்பு கொடுக்கிறேன், அண்ணன் எடுக்கவில்லை. ஒருவேளை இந்த அழைப்பை எடுத்திருந்தால் அண்ணன் எப்படியாவது தப்பித்திருப்பாரோ என்று இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது. இந்த மடுபாதக செயலை செய்த கொலையாளிகள் மறைந்துதான் இருக்கிறார்கள். போலி குற்றவாளிகள் இன்றைக்கு காவல் நிலையத்திலே சரணடைந்திருக்கிறார்கள். ஆரம்பத்தில் புன்னைப்பாலா, அருள் போன்றவர்களெல்லாம் சரண்டராகிற போது ஆற்காடு சுரேஷிற்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் இருந்த பகையின் தொடர்பில்தான் இந்த படுகொலை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது என்று காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்தது. பிறகு அவர்கள் தீவிர விசாரணைக்கு பிறகு திருவேங்கடம் அவர்கள் என்கவுண்டர் செய்யப்படுகிறார். இதை மட்டுமே நாம் ஆராய்ச்சி செய்தால் மிகப்பெரிய விடயங்களை நாம் பேசலாம். அவசர கதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 5:30 மணி அளவில் திருவேங்கடத்தை அவசரமாக ஏன் சுட்டுக் கொல்லப்பட வேண்டும்? இந்த கேள்விக்கு என்ன பதில் இருக்கிறது காவல்துறையிடமிருந்து? திருச்சிக்கு அருகில் குடியிருந்த துறையை புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கடகுளம் அல்லது ஆலங்குடி அல்லது வம்பன் காலனிக்குள் உட்பட்ட அடர்ந்த வனப்பகுதிக்குள் சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? திருவரங்குளத்தை தாண்டிய உடனேயே ஆரஸ்பதி காடுகள் அடர்ந்த காடுகளாக தென்புறமும் வடதுபுறமும் சூறையாடி போய் கிடக்கிறது. அந்த துறை என்கிற துரைசாமியை அவசர கதியில் சுட்டுக் கொல்லப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கு? வெள்ளிக்கிழமை துறை என்கவுண்டரில் கொல்லப்படுகிறார். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் திருவேங்கடம் கொல்லப்படுகிறார். இந்த இருவரையும் கொலை செய்வதற்கான தேவை என்ன எழுந்திருக்கிறது? ஏனென்றால் துறைக்கும் திருவேங்கடத்திற்கும் சிறை நண்பர்களாக இருந்த காலகட்டத்திலேயே உறவுகளை பரிமாறிக்கொண்டு வாழ்ந்தவர்கள். துரைசாமி என்கிற துறையினுடைய பின்னணியை நீங்கள் விசாரிக்க வேண்டும். துரை அவர்கள் அருண் என்கிற ஒரு கொலையாளிக்கு தங்கம் இடம் கொடுத்ததாகத்தான் காவல்துறை வட்டாரங்கள் தெரிவித்து சுட்டுக் கொல்லப்பட்டார். துரை என்பவர் திண்டுக்கல் மோகன்ராம் அவர்களுடைய வலதுகரமாக செயல்படுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பாதுகாப்பு கொடுத்தவரை நீங்கள் என்கவுண்டரில் கொலை செய்கிறீர்கள் என்றால் ஒரு கொலையாளியாக இருந்த அருணை ஏன் என்கவுண்டர் செய்யப்படவில்லை என்ற கேள்வி இருக்கிறது. நாம்
என்கவுண்டருக்கு எதிரானவர்களாக இருந்தாலும் கூட இவர்கள் நடத்திய நாடகத்தை விமர்சனத்திற்கு உள்ளாக்கிய தேவை இருக்கிறது. திருவேங்கடத்தை எதற்காக இவர்கள் படுகொலை செய்தார்கள்? இத்தோடு அவர்களுடைய விரிவான விசாரணைகள் முடங்கி போய்விட்டது. இவர்கள் இருவருக்குள்ளும் தான் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலை முடிவுக்கு வந்திருக்கிறது. அதற்கு பிறகெல்லாம் இவர்கள் விசாரணை செய்து கொண்டிருப்பது மக்களை முட்டாளாக்குவதற்கு, மக்களை ஏமாற்றுவதற்கு கபட நாடகத்தை அரங்கேற்றம் செய்து கொண்டிருக்கிறதோ காவல்துறை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், நீங்கள் மலர்கொடி என்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தென் சென்னை மாவட்ட பொறுப்பாளரை காவல்துறை கைது செய்திருக்கிறது. தோட்டம் சேகர் அவர்களுடைய 3வது மனைவி. தோட்டம் சேகரை படுகொலை செய்தவர் மயிலாப்பூர் சிவக்குமார். இப்ப ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மலர்கொடிக்கும் என்ன தொடர்பு இருக்கிறது, என்ன தேவை இருக்கிறது? 50 லட்சம் பணம் பரிமாற்றம் நடத்தியிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. சரி, புளியந்தோப்பு அஞ்சலை அவர்கள் உடனடியாக கைது செய்யப்பட்டார் சென்னைக்குள் வைத்து. அஞ்சலைக்கும் ஆம்ஸ்ட்ராங்கிற்கும் இருந்த பகை என்ன? அஞ்சலை அவர்கள் ஆற்காடு சுரேஷிற்கு மனைவி என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இல்லை, ஆற்காடு சுரேஷ் அவர்கள் 7வது காதலன். அஞ்சலைக்கு ஏற்கனவே 3 முறை திருமணம் நடந்தேறி இருக்கிறது, 3 கணவன்கள், 6 காதலர்கள். அதில் இறுதி காதலர் தான் ஆற்காடு சுரேஷ் அவர்கள். இத்தனை பேரோடு குடும்பம் நடத்திய அஞ்சலைக்கு ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்யப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது? இன்றைக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய தோழர் ஆனந்தன் அவர்கள் ஒரு அறிக்கையை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையிலே ஆற்காடு சுரேஷிற்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் எந்த விதமான பகை உணர்வும் கிடையாது. அவர் பகுஜன் சமாஜ் கட்சியிலே நீலச்சட்டை போட்டு அணிந்து எமது இயக்கத்தை வளர்த்தெடுத்தவர் என்றெல்லாம் இன்றைக்கு ஆனந்தன் அவர்கள் ஒரு அறிக்கையிலே குறிப்பிடுகிறார் என்றால், இப்போ காவல்துறை ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு ரவுடியை போல் சித்தரித்த வேலையை செய்தது. ஆனால் அஞ்சலை கைது செய்யப்பட்டதற்கு பிறகு இவர்கள் மௌனமாக இருப்பதற்கான மர்மம் என்ன? அதற்கு பிறகு சம்பவம் செந்தில் என்கிற ஒரு நபரை கொண்டு வருகிறார். இன்னைக்கு மிண்டு ரமேஷ் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதோடு மட்டுமல்ல, சம்பவம் செந்தில் அவர்களுடைய கூட்டாளிகள் என்று கருதக்கூடிய 11 பேரை காவல்துறை இன்றைக்கு சுற்றி வளைத்திருக்கிறது. ஒரு நிலத்தரகரிடம் போய் மாமூல் கேட்டதாக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்படுகிறார். சம்பவம் செந்திலை இன்றைக்கு நேற்று இரவே 4 மணிக்கு, நேற்று மாலை 4 மணிக்கே காவல்துறை வட்டாரங்கள் கைது செய்ததாகவும் அவர்களை அங்கே வைத்து விசாரித்துக் கொண்டிருப்பதாகவும் ரகசிய தகவல்கள் கசிந்து கொண்டிருக்கிறது. சம்பவம் செந்திலுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் என்ன பகை? இப்பொழுது சொல்லுகிறார்கள், பழைய இரும்பு தளவாட பொருட்களை விற்பனை செய்வதிலே 2 பேருக்கும் போட்டி, ஆகையால் அந்த போட்டியில் காழ்ப்புணர்ச்சியோடு சம்பவம் செந்தில் அவர்கள் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கொலை செய்திருப்பதாக போலீஸ் வட்டாரங்கள் தகவல் சொல்லுகிறது. அது மட்டுமல்ல, நேற்றைய முன்தினம் கொலையாளிகள் பயன்படுத்தியதாக சொல்லப்பட்ட 6 கைபேசிகளை கொசஸ்தலை ஆற்றுக்குள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். உடைத்து நொறுக்கப்பட்ட கைபேசிகளை. யார் சொன்ன அடிப்படையில்? ஹரிஹரன் சொன்ன அடிப்படையில். ஹரிஹரன் யார்? தமிழ் மாநில காங்கிரசினுடைய மாநில பொறுப்பாளர். நேற்றைய தினம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் சார்பிலே ஒரு நகர செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த கிளை செயலாளர்கள் வழக்கறிஞர் அருள் உள்ளிட்டவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸை சேர்ந்த ஹரிஹரன் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த அஞ்சலை போன்றவர்கள் எல்லாம், திருமலை போன்றவர்களெல்லாம் இன்றைக்கு காவல்துறை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றால், இதை அரசியல் கொலை என்பதா, அல்லது ரவுடிச கொலை என்று சொல்லுவதா, அல்லது மாமூல் கொலை என்று சொல்லுவதா? இந்த காவல்துறை ஒரு நேர்மையான வார்த்தையை இதுவரை பிரயோகிக்காதனுடைய மர்மம் என்ன? ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கட்ட பஞ்சாயத்துக்காரர் என்று சொல்ல வருகிறதா காவல்துறை? ரவுடி என்று சொல்ல வருகிறதா? அல்லது அரசியல் படுகொலை, அவருடைய அரசியல் வளர்ச்சி பிடிக்காமல் கொலை செய்திருக்கிறார்கள் என்று காவல்துறை சொல்ல வருகிறதா? இதையெல்லாம் மக்களை தொடர்ந்து ஏமாற்றுகிற வேலையை இந்த சிறப்பு புலனாய்வு பிரிவு என்கிற CBCID ஏமாற்றி கொண்டிருக்கிறதோ என்கிற எண்ணம் எமக்கு தோன்றுகிறது. மரியாதைக்குரிய சென்னை காவல்துறை கமிஷனர் அவர்கள் அருண் அவர்களுக்கு பணிவான வேண்டுகோளை வைக்க விரும்புகிறோம். இதின் மையப்புள்ளி யார்? இந்த மையப்புள்ளியை ஏன் மறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? சம்பவம் செந்தில்தான் மையப்புள்ளி என்றால் அதற்கான காரணம் என்ன? அல்லது சம்பவம் செந்திலை இன்னொன்று நீங்க தெரிஞ்சுக்கணும். 1970 வரை சென்னை மிக சிறப்பான நகரமாக விளங்கி கொண்டிருந்தது. என்றைக்கு வெளியிலிருந்து ரவுடி கும்பல் சென்னையை நோக்கி படையெடுத்ததோ அன்றைக்கே கருப்பர் நகரம் கருப்பு நகரமாக மாறிப்போய் இருக்கிறது. எர்ணாவூர் நாராயணன் காலத்தில் தொடங்கிய இந்த ரவுடிசம் இன்றைக்கு சென்னையை ஆட்டி வித்து கூத்து பார்க்கிறது என்றால், இன்றைக்கு பின்னணி சக்தியில் மறைந்திருப்பவர்கள் யார் என்பதை நான் கேள்வியாக வைக்க விரும்புகிறேன். தொடர்ந்து விசாரணைகள், தொடர்ந்து கைது படலங்கள். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் இன்னைக்கு சென்னையை கலக்கி கொண்டிருந்த ரவுடிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ அத்தனை ரவுடிக்கும் அண்ணன் எதிரியா? அப்போ அண்ணன் ரவுடியா? எதற்காக இந்த முடிச்சுகளை காவல்துறை திட்டமிட்டு செயலாற்றி கொண்டிருக்கிறது என்கிற கேள்வியை
நான் எழுப்ப விரும்புகிறேன். இப்பொழுது நான் சிபிசிஐடிக்கு ஒரு தகவலை சொல்லுகிறேன், சந்தேகத்தை எழுப்புகிறேன். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய படுகொலையை, மணல் கொள்ளை, மாபியா கும்பலுக்கும் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்திற்கும் ஒரு தொடர்பு இருப்பதாக சந்தேகிக்கிறோம். அவர்களை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அதில் ஒரு சூட்சுமம் இருக்கிறது. முடிந்தால் சிபிசிஐடி என்னிடத்திலே எப்படி உங்களுக்கு சந்தேகம் வந்திருக்கிறது, அந்த சந்தேகத்தை எங்களிடத்திலே தெளிவுபடுத்துங்கள், அதன் பிரகாரமும் நாங்கள் விசாரணையை தொடங்குகிறோம் என்று சொன்னால் சொல்லுவதற்கும் தயாராக இருக்கிறேன். ஏன் துரையை அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் என்கவுண்டர் செய்யப்பட வேண்டும்? அதுவும் குறிப்பிட்ட காட்டுக்குள் ஏன் புதுக்கோட்டை மாவட்டத்தை சுற்றி யூகலிப்டஸ் காடுகள் நிறைய இருக்கிறது. அரிமளம் செங்கரை காடு என்பது அடர்த்தியான காடு, கிட்டத்தட்ட 56 கிலோமீட்டர் சுற்றளவு பரப்பு கொண்ட மிகப்பெரிய அரசுதி காடு. ஆனால் திருவரங்குளம் காடு ஒரு மிகச்சிறிய காடு. அந்த காட்டை தேர்வு செய்ததனுடைய மர்மம் என்ன? எதற்காக அங்கே துறை பதுங்கியிருக்க வேண்டும்? அல்லது காவல்துறை சொல்லுகிறது நாங்கள் இந்த திருவரங்குளம் காட்டிற்குள் தான் நாங்கள் சுட்டுக் கொன்றோம் என்று சொல்லுகிறது. ஆனால் துரை அவர்களுடைய பெற்றோர்கள், உறவினர்கள் சொல்வது வீட்டிலிருந்து பிடித்து கொண்டு போய் அந்த காட்டிற்குள் வைத்து சுட்டுக் கொண்டார்கள் என்றால், காவல்துறைக்கு ஒரு கேள்வியை எழுப்ப விரும்புகிறேன். திருவரங்குளம் காட்டை துறை ஏன் தேர்வு செய்ய வேண்டும், அல்லது காவல்துறை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை விளக்க வேண்டும். அந்த என்கவுண்டர் எதனால் நடந்தது, ஆரம்ப மையப்புள்ளி அங்குதான் தொடங்குகிறது என்று நான் குற்றச்சாட்டை பதிவு செய்கிறேன். அது சாதாரணமானதல்ல. ஏனென்றால் திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கற்பட்டு, வேலூர் மாவட்டங்கள் வரை பரவி இருக்கிற பாலாற்று படுக்கைகளில் மணல் அள்ளக்கூடியவர்களுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் மக்களுடைய இந்த மணலை திருடுகிற கும்பலுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்று நாங்கள் சந்தேகிக்கிறோம். இது சாதாரண விடயமல்ல. இப்பொழுது மணல் கொள்ளைகள் அங்கே தடுக்கப்பட்டிருக்கிறது. ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தில் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்களின் பக்கம் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் நின்றார்கள். ஆனால் அதை எப்படி முடிச்சு போட்டார்கள் என்றால், ஆற்காடு சுரேஷ் ஆருத்ரா கோல்டு நிறுவனத்தினுடைய உரிமையாளருக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார் என்றெல்லாம் ஒரு கதையை எழுப்பி கட்டி அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை ஒரு ரவுடிசம் அல்லது ரவுடிய பட்டியலிலே கொண்டு போய் சேர்ப்பதற்கான அனைத்து முயற்சிகளையும் இந்த திட்டமிட்டு காவல்துறை செய்தது என்பதை உலகம் அறியும். ஆக அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய மரணத்தில் மறைந்திருக்கிற உண்மைகள் இன்னும் வெளிச்சத்திற்கு வராமல் இருக்கிறது. கைது செய்யப்பட்டவர்கள் வெவ்வேறு வழக்குகளில் தொடர்புடையவர்கள். அவர்களுக்கும் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது. ஆனால் அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலைக்கு பின்னால் மக்களிடத்திலே ரவுடிகள் இவ்வளவு பேர் இருக்கிறார்கள், இத்தனை ரவுடிகளுக்கு இத்தனை வழக்குகள் இருக்கிறது, இந்த வழக்குகளின் அடிப்படையில் தான் அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள், ஒவ்வொரு ரவுடிகளிடம் தனித்தனியாக நாங்கள் விசாரணை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால் உண்மை குற்றவாளிகளை உங்களால் நெருங்க முடியவில்லை என்பதை ஒற்றுக்கொள்ளுங்கள். சும்மா பம்மாத்துக்கெல்லாம் நீங்கள் விசாரணை பண்ண வேண்டாம். மக்களை முட்டாளாக்கி விசாரணை செய்ய வேண்டாம். நாடு கொதித்து போயிருக்கிறது. ஒரு மாபெரும் அற்புத தலைவர் இந்த தேசம் இழந்திருக்கிறது. 52 அகவைக்குள் 1000 வழக்கறிஞர்களை உருவாக்கியவர், 1000 வல்லுநர்களை உருவாக்கிய பெருந்தகையாளர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள். ஆனால் திட்டமிட்டு நாங்கள் சொல்லுகிறோம், இதில் அரசியலும் தொழிலும் பகையாக மாறியதால் இந்த படுகொலை நிகழ்ந்திருக்கிறது என்கிற சந்தேகம் நாளுக்கு நாள் எங்களுக்கு வலுக்கிறது. ஆனால் இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டுமானால் உண்மை குற்றவாளிகளை எங்கள் கண் முன்னால் காட்டுங்கள். இதுதான் நான் கேட்க விரும்புவது. இப்போ புதுசாக தலைவர் பதவி ஏற்றிருக்க ஆனந்தன் சொல்லியிருக்காரு, ஆற்காடு சுரேஷ்க்கும் இதுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அவங்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் போகலை, ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளோட தொடர்பு இருக்குன்னு தான் எங்களுக்கு பேச்சு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இப்போ அந்த அரசியல்வாதிகளை நோக்கி இந்த கேஸ் போகும்னு நினைக்கிறீங்களா சார்? நிச்சயமாக. இப்போ ஆரம்பத்தில் ஒரு 11 பேரை கைது செய்யப்பட்டதில் புன்னை பாலுவை, இப்போ 4 ஹரிஹரன் உள்ளிட்ட அருள் உள்ளிட்டவர்களை, ராமு என்கிறவரை 4 நபர்களை இன்றைக்கு போலீஸ் விசாரணைக்காக எடுத்திருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே கதறி இருக்கிறார்கள் என்கிற செய்தியெல்லாம் காவல்துறை தான் சொல்கிறது. இதுவரை நீங்கள் அவிழ்த்து விட்ட முடிச்சுகள் அனைத்தும் காவல்துறை சொன்ன அடிப்படையில் தான் பத்திரிகைகள், ஊடகங்கள் பேசிக்கொண்டு இருக்கின்றன. ஆனால் சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் நிறைய கதையை சமூக ஆர்வலர்கள் என்கிற போர்வையில் கதை கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அண்ணனுடன் நெருங்கி பழகியவன் என்கிற முறையில் சொல்லுகிறேன், ஒரு ஆத்மார்த்த திருப்தமாக அண்ணனின் அரசியல் படுகொலை ஒளிந்திருக்கிறது, மாபியா கும்பல் மறைந்திருக்கிறது. அதோடு மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய படுபாதக செயலை செய்தவர்கள் கார்ப்பரேட்டுகள் பின்னால் ஒளிந்திருக்கிறார்கள். ஆகையால் போலிகளை விசாரித்து காவல்துறை ஏமாற்ற வேண்டாம். இதில் முழுக்க முழுக்க அரசியல் படுகொலை நிகழ்ந்திருக்கிறது. அதை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதல்வருடைய கூற்றாக அமைந்திருக்கிறது. ஆகையால் உண்மை குற்றவாளிகளை உலகத்திற்கு சொல்ல வேண்டிய இடத்தில் முதல்வரும் பொறுப்பேற்றிருக்கிறார். ஆகையால் முதல்வர் அவர்கள் இதில் தீவிர கவனம் செலுத்தி உண்மை குற்றவாளிகளை இந்த உலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எண்ணமாக. இது பாரஞ்சித் அவர்கள் சொல்லியிருக்காரு, நான் டிஎம்கேக்கு தான் ஓட்டு போட்டேன், ஆனால் இந்த கேஸில் அவங்க இதை பார்த்து எனக்கு அந்த கருத்து சீக்கிரமாக மாறிடும் போல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லி. இல்லை, அவருடைய கருத்து திமுகவிற்கு வாக்களித்தார் என்றால் அது அவருடைய விருப்பம். இப்போ நாங்களெல்லாம் எங்களுடைய குடும்பங்கள் எல்லாம்
உண்மையிலேயே இந்த முறை திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சியில் அமைந்தால் தமிழர்களுக்கான ஒரு பெருமதிப்பை உருவாக்கி தந்துவிடும் இந்த இயக்கம் என்றெல்லாம் நாங்கள் நம்பி இன்று வரை இருக்கிறோம். ஆனால் வேங்கவயல் பிரச்சனையாகட்டும், நாங்குநேரி பிரச்சனையாக இருக்கட்டும், கனியாமூர் பள்ளி ஸ்ரீமதி மரண வழக்காக இருக்கட்டும், இந்த வழக்குகளில் எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு எங்களை ஏமாற்றி கொண்டிருப்பதாகவே நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம். உங்கள் மீது நாங்கள் வைத்திருந்த மதிப்பு குறைந்து கொண்டே இருக்கிறது. அண்ணனின் படுகொலையில் முற்றிலுமாக அந்த மதிப்பு குறைந்து விட்டது என்றுதான் நான் எண்ணத் தோன்றுகிறது. ஆகையால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு உங்களுக்கு வாக்களித்தோம் என்கிற பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுடைய கொலையில் மறைந்திருக்கிற மர்மங்களை வெளி உலகத்திற்கு உங்களால் கொண்டு வர முடியும். எதையும் மறைத்து விடாதீர்கள். வேங்கவயலைப் போல, கனியாமூர் பள்ளியைப் போல மறைத்து மூடி நாடகத்தை அரங்கேற்றமாக்கி விடலாம் இந்த நாட்டில் என்று நீங்கள் கருதினால் இந்த நாட்டை விட்டு நீங்களும் துரத்தப்படுவீர்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை. ஓகே சார். போக போக பார்க்கும் இந்த கேஸ் வந்து எப்படி நகருது, என்ன அடுத்த கட்டமாக என்ன பண்ணுறாங்கன்றத பொறுத்திருந்து பார்ப்போம் சார். உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். நன்றி.